Hi friends, welcome to Sona Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புழுங்கல் அரிசியில் டேஸ்டியாக வெண்பொங்கல் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1.5 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் அளவு 1.5 கிளாஸ் புழுங்கல் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 கப் மிளகு, 1 கப் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, சிறிதளவு பெருங்காயத்தூள், சிறிதளவு கறிவேப்பிலை. இப்போ சட்னிக்கு பார்த்தோன்னா 1 கப் அளவு கடலை, 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் வறுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கப் மிளகு, 1 கப் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சீவிய இஞ்சி, கறிவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பவுலில் வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பயிருக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ 5 விசில் கொடுத்து இதை எடுத்து வச்சிடலாம். சட்னிக்கு எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கரண்டியில் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். கறிவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. எம்மியான சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொங்கல் இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எம்மியான வெண்பொங்கல் புழுங்கல் அரிசியில் ரெடி. சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.